நம்ம இரும்பு வானல் பழக்கப்படுத்தணும். அந்த புது வானல்லேருந்து தான் நான் எண்ணெய் ஊற்றி புதினா பகோடா ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கிரன்ச்சியாக ஒரு முருங்கை இருக்குது பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். புதினா பகோடா ரொம்ப ஒரு முருங்கை இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இரும்பு வானலில் நம்ம பலகாரமெல்லாம் செஞ்சால் எண்ணெய் வந்து அதிகம், அதனால் நல்லா எண்ணெய் வந்து அதிகமாக எடுத்துக்காது. எண்ணெய் இருந்துகிட்டே இருக்கும், நல்லா சீக்கிரமாகவும் நமக்கு வேலையாகும். இரும்பு வானலில் பழக்கப்படுத்திக்கிட்டால் எண்ணெய் பட்ட பொருளெல்லாம் இரும்பு வானலில் சமைச்சேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வானல் தான், இரும்பு வானல் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து கடையிலேருந்து நம்ம வாங்கிட்டு வந்ததால் அப்படியே நேரடியாக நம்ம சமைக்க முடியாது. பார்த்தீங்களா, கரையெல்லாம் வருது பாருங்கள். அரிசி கழுவுற தண்ணியில் நம்ம 3-4 டைமு இதை ஊற்றி தண்ணியை வந்து இந்த வானலில் ஊற்றி ஊற வைக்கணும். ஊற வச்சுட்ட பிறகு ஒரு 3 நாளுக்கு அந்த மாதிரி செய்யணும். அதுக்கப்புறமா நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு விளக்கெண்ணெய் இருக்குது பாருங்கள், அந்த எண்ணெய் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி சமைச்சின்னா சாப்பிடக்கூடாது. விளக்கெண்ணெயை தடவி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பழக்கப்படுத்தணும். இங்கே பாருங்கள், ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு வர பாருங்கள். இப்போ வந்து அரிசி கழுவுறோம் பாருங்கள், அந்த தண்ணி தான் நம்ம வந்து இதில் ஊற்றி ஒரு நைட்டு ஊற வைங்க. திரும்பவும் ஊற்றிட்டு திரும்பவும் அடுத்த நாள் 3 நாள் அந்த மாதிரி செய்யலாம். இங்கே பாருங்கள், சாப்பாட்டு அரிசி தான், எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இட்லி ஊற வைக்கிறோம்ல, அந்த அரிசி இருந்தால் கூட பரவாயில்ல. ஆக மொத்தம் அரிசி கழுவுற தண்ணி நமக்கு வேணும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், தண்ணி ஊற்றி நம்ம எப்படி நம்ம சமையலுக்கு நல்லா வாஷ் பண்ணுவோமோ அது மாதிரி நல்லா கழுவிடுவோம். ஸ்டாண்டு வச்சிங்கன்னா நல்லா நிற்கும். அப்படியே ஒரு நைட்டு அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். காலில் தண்ணி வந்து மாற்றிட்டு இதே போலயே அரிசி கழுவி தண்ணியை வந்து அதே மாதிரி ஊற்றி 3 நாளுக்கு தண்ணியை வந்து மாற்றி வச்சுருங்க. அரிசி கழுவுற தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் நைட்டு. இன்றைக்கி 3ஆவது நாள் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சோப் போட்டு 3 டைமு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம விளக்கெண்ணெய் தடவி ஒரு நைட்டு அப்படியே வைக்கலாம். இப்போ வந்து நம்ம விளக்கெண்ணெய், இங்கே பாருங்கள், ஆமணுக்கு எண்ணெய் சொல்லலாம், விளக்கெண்ணெய் தான். கொஞ்சமாக விளக்கெண்ணெய் அப்படியே எடுத்து நம்ம அதிகமாக இந்த எண்ணெயை சமைக்க மாட்டோம், ஏன்னா இது வேஸ்ட்டாக தான் போகும். அதனால தான் விளக்கெண்ணெய் வந்து நம்ம தடவுறதுக்கு. திரும்பவும் வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் இன்னொரு நைட்டு, இது ஒரு நைட்டு ஃபுல்லாக 2 நாள் இருக்கட்டும். அப்படியே எண்ணெய் தடவி வச்சுட்டு 2 நாளுக்கு அப்படியே விட்டுடுங்க. அப்போ தான் நல்லா இரும்பு வானல் போலையே தெரியாது. இதே போலையே அடிப்பக்கமும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொடியெல்லாம் கூட தைப்பொடி இருக்குது பாருங்கள், இதுவும் வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க. என்ன நிற்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே அடிப்பக்கமும் இதே மாதிரி செய்யுங்க. அப்படியே ஒரு பேப்பர், நியூஸ் பேப்பர் எதனா இருந்தால் பேப்பர் வச்சுட்டு இதை அப்படியே வச்சுருங்க. 2 ராத்திரிக்கு அப்படியே 2 நாள் அப்படியே இந்த எண்ணெயோடவே அப்படியே நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் திரும்பவும் வாஷ் பண்ணிவிட்டு இன்னொரு நாள் இதே போல் எண்ணெய் தடவிட்டு வானல் நல்லா சோப் போட்டு பாத்திரம் சோப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நம்ம ஆமணுக்கு எண்ணெய், ஏன்னா இந்த தாளிக்கிறது வந்து வேஸ்ட்டு தான், கீழே தான் கொட்ட போகிறோம். அதனாலேயே இந்த எண்ணெயை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக விட்டுட்டுங்க. ஒரே ஒரு வெங்காயம் வதக்க போகிறோம், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நல்லா அந்த எண்ணெய் வந்து மேலே வரைக்கும் அப்படியே கொண்டு போயிருக்குதுங்க. ஒரு கோட்டிங் கொடுக்குற மாதிரி பாருங்களா. ஏன்னா இதை வந்து சாப்பிட போகிறது கிடையாது, இது கீழே தான் கொட்டிடுவோம், வேஸ்ட்டு இது. அதனால் இந்த வெங்காயத்தோட நல்லா எல்லா இடத்துலையும் படர்ற மாதிரி அங்கே பாருங்கள்.
இந்த மாதிரி 2 டைம், ஒரு டைம் இதை வதக்கி கொட்டிட்டு திரும்பவும் இன்னொரு டைமு இதே மாதிரி சேம் ஒரு சின்ன வெங்காயம் எண்ணெய் அதே மாதிரி ஒரு 2-3 ஸ்பூன் விட்டுட்டு வதக்கி கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா இந்த கரண்டி வாணல் நல்லா பாத்திரம் சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு அரை மணி நேரம் வாணல்லே இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, கீழே கொட்டிவிடுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வாணலை. SRH ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இன்றைக்கி புதினா பகோடா தான் ரெடி பண்ண போகிறேன். புதினாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது கூடவே ஒரு 4 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூனுக்கு டேபிள் ஸ்பூனால் பெருசால் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ புதினா அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு கட்டு எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 3, கார மிளகாய் தூள் 1, சோம்பு ஒரு அரை ஸ்பூனு, உப்பு இதாக இருக்குது பாருங்கள், தூள் உப்பு எல்லாமே. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட வேண்டாம், ஏன்னா புதினாவுடைய வாசனை போயிடும். அது இல்லாமல் வெங்காய பகோடா மாதிரி ஆகிடும். அதனால் இஞ்சி பூண்டு சேர்க்காம இதை மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூடவே 4 கருவேப்பிலையும் கிள்ளி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், கையாலேயே நல்லா கலந்து விட்டாச்சு. தண்ணி விடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி தெளித்த மாதிரி இருக்கணும். அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பகோடா போடுறதுக்கு ரெடியாக இருக்க பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வெங்காயமெல்லாம் எடுத்து கொட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இரும்பு வாணல்லே தான் நான் பகோடா செஞ்சு காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் விட்டுடலாம். சமையல் எண்ணெய் தான், ரீஃபண்ட் ஆயிலில் எண்ணெய் நல்லா காயிட்டோம். இங்கே பாருங்கள், மாவு ரெடியாக இருக்குது. நான் பெருங்காயத்தூள் சேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயத்தூள் விருப்பம் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்குங்க, டேஸ்ட்டு மாறிடும். புதினாவுடைய பகோடா வாசனை தெரியாது, அதனால தான் நான் இஞ்சி பூண்டு பெருங்காயத்தூள் சேர்க்கலை, அப்படியே சேர்த்துருக்கேன் பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எப்படி பகோடா போடுவோமோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒடிச்சு விட்டு இந்த பேட்ச் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அடுத்து போட்டுக்கலாம். வேகட்டும், தீயை வந்து குறைச்சிடுங்க. இரும்பு வாணல்ன்றதால எண்ணெய் நல்லா சூடாகவே இருக்கும். போட்ட உடனே திருப்பாதீங்க, ஓகேங்களா? வருது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்ல கமகமான மனமாக வாசனையாக இருக்குது. புதினாவுடைய வாசனை பகோடா சூப்பராக இருக்குது, செம்ம தூக்கலாக இருக்குது. இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எடுத்துட்டேன். இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். புதினா பகோடா போட்டிருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். புது வாணல், இரும்பு வாணல் வாங்கியிருந்தோம் இல்லைங்க, அது எப்படி பழக்கப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு அதை காமிச்சிட்டு இந்த புதினா பகோடா போட்டிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சு பாக்ஸு ரெடி பண்ணலாம், நம்ம சைட் டிஷ்ஷுக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். புதினா பகோடா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.